நேர்களே, இரும்பல் ஒரு மனிதனுக்கு ஏன் வருகிறது? இதுக்கு என்ன காரணம்? பாருங்கள், இரும்பல் இதுக்கு காரணம் வர்றதுக்கு காரணம் சொல்ல போனால் அது 2-3 ஹவர் வரைக்கும் சொல்லலாம். ஆனால் சாதாரணமாக சொல்லும் பொழுது இரும்பல் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதன் ஜாதகத்தில் புதன் அஸ்தமாக இருந்தால், நீச்சமாக இருந்தால், அதே ஜாதகத்தில் சந்திரன் பலகீனமாக இருந்தால் இவர்களுக்கு சாப்பாடு ஜீரணம் ஆகாது. சாப்பாடு ஜீரணம் ஆகவில்லை என்றால் இவர்களுக்கு பித்தத்தினால் இரும்பல் அதிகமாக வரும். ஆனால் சில பேருக்கு இரும்பல் வரும் பொழுது அதோட காஃப் அதிகமாக வரும். சில பேருக்கு காஞ்ச இரும்பல் வரும். இந்த காஞ்ச இரும்பல் பிகாஸ் ஆஃப் சேட்டன் சரி இல்லை என்றால் ஜாதகத்தில் 6-8-12 இருந்து அது லக்னாதிபதியோட பார்வையிலேயோ ஏதாவது கூட்டு சேர்க்கை காம்பினேஷனாக இருந்தால் இவர்களுக்கு அந்த மாதிரி இரும்பல் வரும். சந்திர தசையில் இரும்பல் வர்றதுக்கு காரணம் அதிகமாக இருக்கும். சூரிய தசையில் பித்தத்தினால் இரும்பல் வரும். லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு அதில் புதனும் இருந்து விட்டால் திரிதோஷம் இருக்கும். சில நேரம் கபம், சில நேரம் பித்தம், சில நேரம் வாய்வு தொல்லை இருக்கும். வெறும் லக்னத்தில் புதன் இருந்தால் அந்த லக்னத்துக்கு பாப கிரகத்தின் பார்வை இருந்தால் அல்லது பலகீனமான புதன் இருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக சுவாச ரிலேட்டட் பிரச்சனையுடன் இந்த இரும்பல் வந்து கொண்டே இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரமாக தினமும் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பால், தண்ணீர், முன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்களுடைய லக்னாதிபதியும் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியின் ரத்தனத்தை அணியுங்க. கிழக்கில் தலை வைத்து படுங்க. சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு சுட தண்ணியே குடிங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டரை குடிங்க. இந்த இரும்பல் நாளாவாக குறைஞ்சிடும். இந்த மாதிரி ஆயுர்வேதிக் டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டு நீங்கள் சூரிய பகவானையும் கும்பிட்டு கொண்டு வரும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.